கால்வாயில் மூட்டை கட்டி வீசப்பட்ட பெண்ணின் வழக்கில் போலீசார் பர்னிச்சர் கடை உரிமையாளரை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. பெண்களை குறிவைத்து பழகி தேவை தீர்ந்ததும் கொலை செய்யும் சைக்கோ சிக்கியது எப்படி? உருவையாறு ஆற்று பகுதியில் உள்ள வாய்க்காலில் அன்று மிதந்து வந்த ஒரு சாக்கு மூட்டையை போலீசார் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். புழு பூத்து கிடந்த அந்த மூட்டையினுள் இருந்தது ஒரு பெண்ணின் அழுகிய சடலம். காவல்துறையினர் கவனமாக அழைத்து செல்லும் இந்த நபர்தான் இத்துணை பரபரப்புகளுக்கும் காரணம். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் அக்பர் அலியுடன் களத்தில் இறங்கினோம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வி மனவெளி செந்தாமரை நகரைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. 41 வயதான இவர் விவாகரத்தானவர். ஜீவனாம்சத்தை வைத்து ஒரே மகளுடன் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். 11ஆம் வகுப்பு படிக்கும் மகளை தினமும் ஒதியம்பட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கு அழைத்து சென்று மீண்டும் மாலை அழைத்து வருவதை தமிழ்ச்செல்வி வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி வழக்கம் போல மகளை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டவர் மாலை மீண்டும் அழைக்க வரவில்லை. வீட்டிலும் இல்லை, செல்போனும் எடுக்கவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழ்ச்செல்வியின் செல்போன் எண்ணை சோதனை செய்தனர். அப்போது தமிழ்ச்செல்வியுடன் பேசிய அனைவரின் எண்ணிற்கும் போலீசார் போன் செய்து விசாரணை நடத்தினர். அதில் இருந்த ஒரே ஒரு எண் மட்டும் போலீசாரின் போனை எடுக்கவில்லை. இதில் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அது புதுச்சேரி வி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பது தெரியவந்தது. 45 வயதான ஐயப்பனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். பர்னிச்சர் கடை நடத்தி வந்திருக்கிறார். உடனே போலீசார் ஐயப்பனை அழைத்து வந்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் தமிழ்ச்செல்வி காணாமல் போகவில்லை, ஐயப்பன் கொன்று மூட்டை கட்டி கால்வாயில் வீசிய பகீர் உண்மை வெளிவந்தது. ஐயப்பன் வேறு யாரும் அல்ல, தமிழ்ச்செல்வியின் கள்ளக்காதலன். ஆசை கள்ளக்காதலியை கொலை செய்ய காரணம் 1.5 லட்சம் ரூபாய் பணம். ஆனால் ஐயப்பனுக்கு இது ஒன்றும் முதல் கொலை அல்ல. கடந்த 2016ஆம் ஆண்டு கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகி உல்லாசமாக இருந்துள்ளார். அந்த உறவின் போது பெண்ணுக்கு வாங்கி கொடுத்த நகைகளுக்கு பணம் கேட்டுள்ளார். அந்த பெண் பணம் தர மறுத்ததால் தமிழக பகுதியான வானூர் பகுதிக்கு பெண்ணை கடத்தி சென்று கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கிறார். அந்த வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற ஐயப்பன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்து ஒதியம்பட்டு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வந்துள்ளார். அப்போதுதான் மகளை அழைத்துச் செல்லும் பொழுது அதே பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வந்த ஐயப்பனிடம் தன் வீட்டின் கதவை சரி செய்து தரும்படி கேட்டுள்ளார் தமிழ்ச்செல்வி. மறுநாளே தமிழ்ச்செல்வியின் வீட்டிற்கு சென்று கதவை சரி செய்த ஐயப்பன் தமிழ்ச்செல்வியின் தொலைபேசி எண்ணை வாங்கி வந்திருக்கிறார். தமிழ்ச்செல்வி விவாகரத்தானவர் என்பது தெரிந்து அவரிடம் மணிக்கணக்கில் பேசி கள்ளக்காதலை வளர்த்திருக்கிறார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இதற்கிடையில் அவ்வப்போது செலவுக்காக ஐயப்பனிடம் 1.5 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியிருக்கிறார் தமிழ்ச்செல்வி. இந்த நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஐயப்பனை பார்க்க சென்ற தமிழ்ச்செல்வியிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்ச்செல்வியோ பணம் தர மறுத்ததால்
இருவருக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த ஐயப்பன் தமிழ்ச்செல்வியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதில் மயங்கி விழுந்த தமிழ்ச்செல்வியை கழுத்தை நெரித்தும் அவரது நெஞ்சில் ஏறி மிதித்தும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின் சடலத்தை பாலித்தீன் சாக்குப்பையில் மூட்டை கட்டி இரவு நேரத்தில் காரில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் உருவையாறு ஆற்றுப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றுள்ளார் ஐயப்பன். சடலத்தை வீசிய பின் 4 நாட்களாக தமிழ்ச்செல்வியின் செல்போனுடனேயே சுற்றித் திரிந்த ஐயப்பன் அவர் உயிருடன் இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கி போலீசாரை திசை திருப்பியிருக்கிறார். மேலும் 9ஆம் தேதியன்று பாண்டிச்சேரியில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்திலும் கலந்து கொண்டு விஜயை நேரில் பார்த்து குதூகலித்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் தமிழ்ச்செல்வியின் செல்போனை கடலில் வீசியது தெரிய வந்திருக்கிறது. கொலையாளி ஐயப்பனை பற்றி நெருங்கிய வட்டாரத்திடம் போலீசார் விசாரித்ததில் அவர் எப்பொழுதும் சைக்கோ போல நடந்து கொள்வார் எனவும் திடீரென அவர் தனது மனநிலையை மாற்றி என்ன செய்கிறோம் என்று யோசிக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார் எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் பெண்களை குறிவைத்து பண உதவி மற்றும் நகை உதவி செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்த ஐயப்பன் அவர் உடல் தேவை முடிந்தவுடன் பணத்தை திருப்பி கேட்பாராம். ஆனால் அவர் கேட்டவுடனே பணத்தை கொடுக்காவிட்டால் கொலை செய்யும் சைக்கோவாக மாறிவிடுவார் என்று சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ஐயப்பனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.